கேரட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் எடுத்து முழுசாக நல்லா துருவிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே துருவி வச்சுருக்கேன் இல்லையா கேரட்டு, அதை போட்டுக்கோங்க. கேரட்டு பசங்க சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம், எடுத்து வைக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேரட்டை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கேரட்டும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கூட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கூட்டு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டு நல்லா அந்த டம்ளர்லேயே தண்ணி வந்து வெந்துடும். கேரட் நல்லா வெந்துடும். இந்த 1/2 கிளாஸ் தண்ணியிலேயே நல்லா ட்ரை ஆன உடனே கேரட்டை நல்லா ஒதுக்கிட்டு நடுவில் உடச்சி ஊற்றணும் ஒரு ஆம்லேட்டு. இந்த மாதிரி நல்லா கேரட் ட்ரை ஆனவுடனே வெந்துடும். இல்லை நடுவில் ஆம்லேட்டை உடச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. உடச்சி ஊற்றினோடனே கிண்டிடக்கூடாது, கொஞ்ச நேரம் வேகணும் முட்டை. வெந்த உடனே இந்த மாதிரி கேரட்டை முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. எண்ணெய் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ட்ரையாக இருந்ததுன்னா. சாப்பாடை வடித்து ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாப்பாடு எடுத்து இதில் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு எண்ணெய் வேணும் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதனால் மதியம் சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டுனா சூடான கேரட் ரைஸ் தயார். பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துப்பாங்க, எல்லாமே காலியாகி